ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு 7 மாதத்துலேருந்து 10 மாதத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு மதியமாக சாப்பாடு என்ன கொடுக்கலாம், எந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி எப்படி நம்ம லஞ்ச் கொடுக்கலான்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு டெமோ மாதிரியில் எதுவும் செஞ்சு காமிக்கல, நான் வாயால் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது 10 ரெசிபி உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கலாம், பட் என்னால் அந்த அளவுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் இப்போ வாங்க முடியாது. ஸோ உங்களுக்கு சொன்னாலே போதும்னு எனக்கு தோணுச்சு. இது நான் தெரியாத பொருளை இது சொல்ல போகிறதில்ல, உங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக நம்ம செய்யலாம். ஸோ அந்த மாதிரி என்ன வெஜிடபிள்ஸ் நம்ம தேவைப்படுது, எப்படி நம்ம செய்யலான்றதை பற்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எப்போவுமே மறந்துடாமல் இந்த விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. 1 வயசுக்குள்ளே உங்கள் குழந்தை இருக்காங்கன்னா அவங்களுக்கு சால்ட் அண்ட் சுகர் ஆட் பண்ணாதீங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு வெஜிடபிள்ஸ் நிறைய கொடுத்து பழக்கப்படுத்துங்க. அப்போ தான் அவங்க போக போக காய்கறிகள் நல்லா சாப்பிடுவாங்க. ஒருவேளை நீங்கள் பழம் மாதிரியான லஞ்சோ இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டோ கொடுக்குறீங்கன்னா அது சீக்கிரமாக செரிச்சிடும். ஸோ டக்குன்னு கொஞ்சம் மறுபடியும் வேறு ஏதாவது சாப்பிட கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். பட் நீங்கள் லஞ்சு ரைஸ் இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணி நீங்கள் கொடுக்கும்போது கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுனால பசி அவங்களுக்கு கொஞ்சம் அடங்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். அது உடம்புல போய் தங்கிறதுனால கொஞ்சம் வெயிட் கெயின் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ரெசிபிக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல ஆப்பிளை இட்லி தட்டில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது கூட குழந்தைக்கு தேவையான அளவு சாதம் நம்ம வடித்து வச்சுருக்கோம்ல, அந்த சாதமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம நல்லா பிளெண்டரில் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி குழந்தைக்கு மதியத்தில் ஊட்டி விடுங்க. கொஞ்சம் ஹெவியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அந்த ஆப்பிள் டேஸ்ட் குழந்தைங்களுக்கு பிடிச்சதுனால நல்லாவும் சாப்பிடுவாங்க. செகண்ட் ஒன்றுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, கேரட், இது ரெண்டுத்தையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது இது கூட தேவையான அளவுக்கு சாதம் ஆட் பண்ணி நல்லா இதையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு பட்டர் அந்த சூடு காட்டி உருக்கி எடுத்துக்கோங்க. அந்த பட்டரை நீங்கள் இந்த நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க மிக்சரில் போட்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி உங்கள் குழந்தைக்கு ஊட்டி விடுங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இட்லி தட்டில் ஆப்பிள், வாழைப்பழம் இது ரெண்டுத்தையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது கூட சாதம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணுங்கள், அதாவது தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் குழந்தைக்கு ஊட்டி விடலாம். இந்த மாதிரி ஊட்டும்போது கர்ட், வாழைப்பழம் இது எல்லாமே வெயிட் கெயினுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நீங்கள் லஞ்சுக்காக கொடுத்தீங்கன்னா வயிறு நல்லா ஃபில் ஆகி நல்லா தூங்குவாங்க, வெயிட்டும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஃபோர்த் ஒனுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா தோலோடு இருக்கிற பச்சை பயிர் இருக்கு இல்லையா, அது கூட ஒரு 2 பல் பூண்டு ஆட் பண்ணி கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு 3-4 விசில் வச்சு எடுத்துட்டதுக்கப்புறம் அது கூட ரைஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கூழ் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அது கூட உருக்குன்னு நெய் ஆட் பண்ணி குழந்தைக்கு ஊட்டி விடுங்க. இந்த லஞ்ச் ரொம்பவே ஹெல்த்தியானது, ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு 5th ஒனுக்கு பார்த்திங்கன்னா வேக வச்ச கேரட் எடுத்துக்கோங்க. அதை நல்லா மிக்சியில் பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு அது கூட பாயில்டு ரைஸ், அதாவது வடித்த சாதமும் அதுக்கு தேவையான அளவு தயிர் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைக்கு ஊட்டி விடுங்க. நீங்கள் வெறும் தயிர் சாதம் ஊட்டுறதுக்கு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்து நீங்கள் ஊட்டும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் அண்ட் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், குழந்தையும் நல்லா சாப்பிடுவாங்க. 6th ஒனுக்கு பார்த்திங்கன்னா கேரட், பீட்ரூட், பச்சை பட்டாணி, ரைஸ் இது எல்லாத்தையுமே ஒன்றா நீங்கள் தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இது நல்லா குழஞ்சி வந்திருக்கும். இதை நீங்கள் நல்லா மேஷ் பண்ணிவிட்டு பட்டரோ கீயோ ஆட் பண்ணி குழந்தைக்கு ஊட்டி விடலாம். எதனால் இதை நான் ஒன்றா குக்கரில் போட்டு பண்ணுங்கன்னா, இப்போ பீட்ரூட் எல்லாம் அந்த அளவுக்கு சீக்கிரம் அந்த பச்சை வாசனை போகாது. ஸோ நீங்கள் குக்கரில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி வேக வச்சு எடுக்கும்போது நல்லா சீக்கிரமாக வெந்துடும். அந்த ரா ஸ்மெல்லும் போய் குழந்தைங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும். நெக்ஸ்ட்டு 7th ஒன் பார்த்திங்கன்னா இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அது கூட வடித்த சாதம் ஆட் பண்ணி நல்லா மேஷ் பண்ணிவிடுங்க. அதில் ஒரு 1/2 கிளாஸோ இல்லைனா அந்த சாதமும் உருளைக்கிழங்கும் குழையிற அளவுக்கு நீங்கள் இந்த மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணி குழந்தைக்கு ஊட்டி விடுங்க. நீங்கள் மதிய டைம்லேயோ இல்லைனா காலையில் டைமில் கூட குழந்தைங்களுக்கு இந்த மட்டன் ஸ்டாக் வெறும் தண்ணி மட்டும் கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அது வெயிட் கெயின் ஆகும். அந்த மசில்ஸ் எல்லாம் நல்லா கொஞ்சம் உப்பி கொடுக்கும். ஸோ குழந்தை கொஞ்சம் சப்பி ஆகிறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மட்டன் ஸ்டாக் யூஸ் பண்ணும்போது. ஸோ நீங்கள் வெறும் சாதம், உருளைக்கிழங்கு அவ்வளோதான். அது கூட நீங்கள் இந்த மட்டன் வேக வச்ச தண்ணி ஆட் பண்ணி மசிச்சு குழந்தைக்கு ஊட்டலாம்.
நெக்ஸ்ட் 8th ஒன் பார்த்திங்கன்னா இட்லி இருக்கும் இல்லையா, காலையில் சுட்ட இட்லி இருந்ததுன்னா அது குழந்தைக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அதில் வேக வச்ச மட்டன் பீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே என்ன பண்ணுறீங்கன்னா உருளைக்கிழங்கோ இல்லைனா கேரட்டோ எது கிடைச்சாலுமே அதை வேக வச்சு அதையும் கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸிலையோ இல்லை பிளெண்டர்லையோ வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட உருக்குன நெய்யோ இல்லைனா வெண்ணெயோ ஆட் பண்ணி குழந்தைக்கு ஊட்டுங்க. குழந்தைங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சிக்கன் கொடுக்குறத விட மட்டன் கொடுத்திங்கன்னா நல்லா வெயிட் கெயினுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் 9th ஒன்க்கு பார்த்திங்கன்னா சாதம் எடுத்துக்கோங்க. அது கூட வேக வச்ச கேரட் ஆட் பண்ணிவிட்டு அதில் முட்டையோட மஞ்சள் கரு ஆட் பண்ணிவிடுங்க. இதை நல்லா நீங்கள் மேஷ் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டதுன்னா கேரட் வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதுவே நீங்கள் மிக்ஸ் பண்ணி நல்லா மேஷ் பண்ணி கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு குழந்தைக்கு ஊட்டலாம். லாஸ்ட்டு 10th ஒன்க்கு பார்த்திங்கன்னா வேக வச்ச வாழைப்பழம், கேரட், அப்புறம் அது கூடவே சாதம் இது எல்லாத்தையும் நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக பாயில்டு மில்க், காய்ச்சின பசும்பால் இருந்தால் நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைக்கு ஊட்டுங்க. இது எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியான டிஷ். கொஞ்சம் மெனக்கெட்டு குழந்தைக்கு செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.